அனைவருக்கும் வணக்கம். இப்போ எக்ஸசைஸ் 1.1 ஃபர்ஸ்ட் ரோமன் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமனில் ஃபர்ஸ்ட் சம் ஃபைண்ட் தி அட்ஜாயிண்ட் ஆஃப் த ஃபாலோயிங். அட்ஜாயிண்ட் வந்து ஏற்கனவே நம்ம எக்ஸாம்பிள் சம்மில் எப்படி படிக்கணும்னு பார்த்துட்டோம். 2x2 மேட்ரிக்ஸாக இருந்தால் ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரெண்டையும் என்ன பண்ணுவோம், பிளேஸ் மாற்றணும். இது ரெண்டையும் சைன் மாற்றணும். ஸோ பிளேஸ் மாற்றுங்க. இங்கே 2 வந்துடும், இங்கே -3. பிளேஸ் மாற்றியாச்சு. இது ரெண்டோட சைனை மாற்றுங்க. அவ்வளோதான். 2x2 மேட்ரிக்ஸாக அது ஈஸி. இந்த டயக்னல் இருக்குது இல்லைங்களா, இந்த டயக்னலில் இதோட பிளேஸை மாற்றிட்டு இது ரெண்டுக்கும் சைனாக மாற்றிடணும். அவ்வளோதான். இதே 3x3 மேட்ரிக்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுன்னா, ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா, இங்கே சைனை வந்து போட்டுக்கணும். ப்ளஸ்லேருந்து ஆரம்பிங்க. ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, பவர் T போடும். சரிங்களா? இப்போ என்ன பண்ணுது, எப்படி ஃபில்லப் பண்ணுன்னா, இந்த ரோவையும் இந்த காலமையும் விட்டுருங்க. அப்போ என்ன வரும், 8 - 7, இப்போ 1. இப்போ இதையும் விட்டுருங்க. இப்போ வரும் 6 - 3, இப்போ -3. அடுத்து இதை ஃபில்லப் பண்ணுவோம். இப்போ 21 - 12, 21 - 12. ஸோ 21 - 12 வந்து 9. அடுத்து இது கரெக்டுங்களா? அப்போ 6 - 7, இப்போ -1. அடுத்தது 4 - 3, 1. 14 - 9, -14. கரெக்டுங்களா? 14 - 9, 5 தான். அந்த சைன் போடுவோம் இல்லைங்களா, அந்த மைனஸ் தான் அது. ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு, மைனஸ் ப்ளஸ்ஸு, இங்கே மைனஸ் போட்டிருப்போம், அந்த மைனஸ் நமக்கு வந்த ஆன்சர் 5 தான். அடுத்து இங்கே அப்போ இது போயிடும். 3 - 4, இப்போ -1. 2 - 3, -1. 8 - 9, -1. ஸோ சைனாக தான் மாற்றணும். அப்போ என்ன வரும், இங்கே 1 வரும், இங்கே -1 வரும், இங்கே -1 வரும், இங்கே 1 ஆகும். கரெக்டுங்களா? இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் போட்டோம். அப்போ ரோவெல்லாம் காவா மாற்றிடும். இப்போ 1 - 1, -3 - 1 1, 9 - 5 - 1. ஸோ இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப். இதுதான் வந்து அட்ஜாயிண்ட் ஆஃப். இப்படி தெரியலனா இப்படி சைடில் போட்டு நீங்கள் வந்து கொண்டு வந்து அந்த இடத்துல ஃபில்லப் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு குழப்பாது. சரிங்களா? இது எழுதி முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு சைனை ஃபில்லப் பண்ணிக்கோங்க. அது ஒவ்வொன்றா போட்டுவாங்க. அதுக்கப்புறமா சைனை வந்து செக் பண்ணிவிட்டு இங்கே போட்டுட்டு டிரான்ஸ்போஸ் போட்டு அட்ஜாயிண்ட் ஆஃப். சரிங்களா? இதில் இன்னொரு சம்மு இதாக கொஸ்டின்னு 1/3 ஆஃப் 2 2 1 -2 1 2 1 -2 2. ஸோ இதுக்கு அட்ஜாயிண்ட் ஆஃபை கண்டுபிடிக்கிறதுக்கு எப்போவும் போல் இங்கே சைனை போட்டேன். ப்ளஸ்ஸு மைனஸு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு மைனஸு, ப்ளஸ்ஸு மைனஸ் ப்ளஸ்ஸு. ஸோ இதுக்கு எப்படி ஃபில்லப் பண்ணால் அப்படி விட்டுருங்க. 2 மைனஸ் போனால் +4, அப்போ 6. இதை ஃபில்லப் பண்ணுங்க. இப்போ -4 -2, -6னா +6. இதை ஃபில்லப் பண்ணால் 4 -1, இப்போ 3. ஸோ அடுத்து இதை ஃபில்லப் பண்ணும். 4 + 2, இப்போ 6 வரும். அதோட சைனு தான் இங்கே மைனஸ். இந்த சைன் போட இல்லைங்களா, அந்த மைனஸ் இது. அடுத்து இதை ஃபில்லப் பண்ணுங்கள். இப்போ 4 - 1 3, இங்கே -4 -2, இப்போ -6 +6 ஆயிடும். அடுத்தது 4 - 1 3, 4 + 2 ஆயிடும் 6, 2 + 4, இப்போ 6. இந்த இதெல்லாம் சைனு வந்து நம்ம போட வேண்டிய சைனை போட்டிருக்கோம். சரிங்களா? இப்போ பவர் T போட்டாச்சு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிட்டோம், அந்த டிரான்ஸ்போஸை பண்ணிட்டேன். காலமெல்லாம் ரோவாக மாற்றியாச்சு. 6 - 6 3, 6 3 - 6 3 6 6. சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணலான்னா, இந்த 3ஆல் அதை டிவைட் பண்ணிடுங்க. அப்போ என்ன வரும், 2 -2 1, 2 1, இங்கே -6 3 -6.
அப்போ 2 1 -2 1 2 2 சரிங்களா. இது அட்ஜாயிண்ட் ஆஃப். குழப்பச்சுன்னா அப்படி சைடில் போட்டுட்டு அந்தந்த நேரத்தில் எழுதிடுங்க. எழுதிட்டு டிரான்ஸ்போஸ் போட்டிங்கன்னா அவ்வளோதான் முடிச்சு. ஸோ இதில் ஃபஸ்ட்டில் 1 2 3 மட்டும் முடிச்சிருக்கோம். அடுத்து வந்து என்ன பார்க்கணுன்னா இன்வர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், அது பார்க்கணும். இப்போ 11th கரண்ட்டில் 11th உள்ளவங்க 12th ஸ்டார்ட் பண்ணிடுங்க. இப்போவே ஆரம்பித்து மே மாதத்துக்குள்ளே அட்லீஸ்ட் ஒரு 3 to 4 சாப்டர்ஸ் முடிச்சு வச்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து குவார்ட்டர் போர்ஷன் ஹாஃப் போர்ஷன் எழுதும்போது ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ தொடர்ந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். 10th மேக்ஸும் 12th மேக்ஸும் நம்ம சேனலில் லைன் பை லைனாக எல்லா சமமும் எக்ஸாம்பிளோட தெளிவான விளக்கங்களோடு அப்லோட் பண்ணுவோம். ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.